ஓம் சாந்தி. இந்த வீடியோவில் நம்ம சில ஆழமான ரகசியங்களை தெரிஞ்சுக்கலாம். நம்முடைய எதிர்காலம் என்பது ஒவ்வொரு நாளைக்கும் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன செயல்களில் மறைந்திருக்கிறது. பெரிய பெரிய செயல்கள்ல இல்லை, சின்ன சின்ன செயல்களில் கூட நம்முடைய எதிர்காலம் மறைந்திருக்கிறது. காலையில் நம்ம எழுந்ததிலிருந்து இரவு உறக்கத்திற்கு செல்வதற்கு முன் நம்ம என்னென்ன செயல்கள் செய்தோமோ, எந்த மாதிரியான விஷயங்களை நம்ம நினைச்சோமோ, நம்முடைய எண்ணங்கள், உள் உணர்வு, செயல்கள் எல்லாத்திலுமே நம்முடைய எதிர்காலம் அடங்கி இருக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க எதிர்காலத்தை கணிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. எதிர்காலம் என்பது ஒரு மர்மம் கிடையாது, கணிக்க முடியாத ஒரு மர்மம் இல்லை. எதிர்காலம் என்பது தினமும் நாம் செய்யக்கூடிய நம்முடைய பழக்க வழக்கத்தில் மறைந்திருக்கின்றது. நம்ம எந்த மாதிரியான பழக்க வழக்கம் தினமும் நாம் செய்கின்றோமோ அதற்கேற்றாற் போல நம்முடைய எதிர்காலம் அமைகின்றது. நம்முடைய வெற்றியையும் நம்மால கணிக்க முடியும், நம்முடைய தோல்வியையும் நம்மால கணிக்க முடியும். இது ரெண்டுமே எதனுடைய அடிப்படை ஆதாரத்துல கணிக்க முடியும் அப்படின்னா, நாம் தினமும் செய்யக்கூடிய நம்முடைய செயல்களின் ஆதாரத்தில் நம்மளால கணிக்க முடியும். இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம என்னென்னலாம் காரியங்கள் செய்கிறோமோ, என்னென்ன விஷயங்களை நம்ம நினைக்கிறோமோ, சிந்திக்கிறோமோ, பார்க்குறோமோ, அதை பற்றி ஒரு ஆழமான ஒரு ஃபோக்கஸ் தேவை. நாம் செய்யக்கூடிய செயல்களின் மேல ஒரு அட்டென்ஷன் வச்சு நம்ம பார்க்கணும். நான் ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள இந்த ஒரு கேள்வியை கேட்கணும். நான் இன்னைக்கு செய்யக்கூடிய இந்தந்த செயல்கள் ஒரு 5 வருடங்கள் கழித்து என் வாழ்க்கையை எங்க கொண்டு போய் சேர்க்கும்? என் வாழ்க்கை வெற்றி நிறைந்ததாக கொண்டு போய் சேர்க்குமா? எந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை எதிர்காலத்தில் உண்டாகும் அப்படின்னு நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்கள் செய்யும் பொழுது நாம கேட்கணும். நாம செய்யக்கூடிய செயல்கள் ஒரு 5 வருடங்கள் கழித்து நமக்கு ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ் இதை கொடுக்குமா? இல்லை கவலைகள், வேதனை, துக்கம், அசாந்தி இந்த மாதிரியான ஒரு நிலை என் வாழ்க்கையில வருமா அப்படின்றத இன்னைக்கு செய்யக்கூடிய இந்த செயல்களை வைத்து நம்மை நாமே கேட்கணும். நம்ம எதை படிக்கின்றோம், என்னுடைய ஒவ்வொரு நேரத்தையும் எதற்காக செலவு செய்கின்றோம், நான் எதை சிந்திக்கின்றேன், யாரிடம் என்னுடைய அதிக நேரத்தை செலவு செய்கின்றேன், இதனுடைய அடிப்படை ஆதாரத்துல நம்முடைய எதிர்காலம் உருவாகுது.